வணக்கம் மக்களே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவாஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பயங்கரமான த்ரில்லர் தான் பார்க்க போறோம். அதுதான் அலைஸ் ஃபீனி எழுதின ராக் பேப்பர் சிசர்ஸ். கைண்ட் ஆஃப் ஒரு எஸ்கேப் அண்ட் சர்வைவல் த்ரில்லர் தான் இந்த புக்கு. ரொம்ப ஃபேமஸா பயங்கர ஹைப்பான புக்னே சொல்லலாம். அதனால தான் நான் இந்த புக்கை எடுத்து படிச்சேன். ஸோ ராக் பேப்பர் சிசர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஆடம் அண்ட் அபிலியா இவங்க 2 பேரும் ஒரு கப்பல். ஆடம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர். ஸ்க்ரீன் ரைட்டர்னா இந்த புக்ஸ் எல்லாம் வந்து சினிமாவா கன்வெர்ட் பண்ணுவாங்கல்ல, நிறைய புக் அடாப்டேஷன் எடுத்து ஒரு சினிமா எடுப்பாங்கல்ல, அந்த மூவியோட ஸ்க்ரீன் ரைட்டர் தான் வந்து ஆடம். அமிலியா வந்து அவங்களோட ஒய்ஃப். அமிலியா வந்து பேட்டர்ஸின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஃபவுண்டேஷன், இந்த நாய்கள் காப்பகம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அமிலியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா போயிட்டே இருக்கு. என்னதான் அவங்க ரிலேஷன்ஷிப் வெளில இருந்து பார்க்குறப்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான ஃபேமஸ் ஸ்க்ரீன் ரைட்டர், அவங்களோட ஒய்ஃப்னா சூப்பராக தானே இருக்கும் ரிலேஷன்ஷிப்னு நினச்சாலும் அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய டாக்ஸிசிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இது எந்த அளவுக்கு போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒரு டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ற அளவுக்கான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்படி இருக்க கட்டத்துல தான் அமிலியாவுக்கு வந்து அந்த டாக் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு ஃப்ரீ கெட்டவே டிக்கெட் வருது. ஒரு மவுண்டெயின்ஸ்குள்ள இருக்க ஒரு சாப்பலுக்கு வந்து 2 பேர் போறதுக்கான ஒரு வீக்கெண்ட் கெட்டவே டிக்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து அமிலியாவும் இந்த டிக்கெட் எப்படியாச்சும் யூஸ் பண்ணி நம்ம 2 பேரும் போயிட்டு தனியா கொஞ்ச நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு ரிஃப்ரெஷ் கிடைக்கும். எப்படியாச்சும் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு அலைஞ்சிட்டு இருந்த அமிலியாவுக்கு இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆடம் அண்ட் அமிலியா இவங்க 2 பேரும் வந்து அந்த ஒரு வீக்கெண்ட் கெட்டவேக்கு போறாங்க. அந்த பிளேஸ் எப்படிப்பட்ட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆள் நடமாட்டமே இல்லாத, சொல்ல போனா அவங்க இருக்க பிளேஸ்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே இருக்காது. ஒன்லி அவங்க இருக்க பிளேஸ், அங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வியர்டான பிளேஸ்னே சொல்லலாம். அந்த பிளேஸ்க்கு வந்து இவங்க 2 பேரும் போறாங்க. சாப்பல்னா ஒண்ணுமே கிடையாது. பழைய சர்ச் இருக்கும் இல்லையா, சர்ச்சை வாங்கி அதை ரெனியூ பண்ணி ஒரு ஹோட்டல் மாதிரி மாத்தி அதை வந்து வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க. பிளாக் வாட்டர் சாப்பல்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு. 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு போறோம் இல்லையா, அப்படி போறப்ப ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு தெரியாத சீக்ரெட்ஸ் ஒவ்வொன்றா வெளியே வரப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னரை நம்ப முடியும் அண்ட் அது எவ்வளவு பெரிய காஸ்டா இருக்கும் அப்படி நீங்க நம்புறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த புக்கு. ஸோ ஒரு பயங்கர அடிக்டிவ் த்ரில்லர்னே சொல்லுவேன். ஒவ்வொரு திட்டத்திட்ட ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு கிளிப் ஹேங்கர்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த புக்கோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசுறப்ப இந்த புக்கோட கேரக்டர் நரேஷன் பத்தி பேசாம இருக்கவே முடியாது. 4-5 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம் கிட்ட வர புக்கு. ஆனாலும் எல்லா கேரக்டர்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கனால நம்மளால ஈஸியா அந்த கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதையும் தாண்டி அந்த கேரக்டர்ஸோட இன்டென்ஷன் என்ன, அந்த கேரக்டர்ஸ் மனசுல என்ன ஓடுதுங்கிற முதற்கொண்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த புக்ஸோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசுறப்ப இந்த புக்ஸோட கேரக்டர்ஸ் பத்தி பேசாம இருக்கவே முடியாது. என்னதான் ஒரு 300 பக்க புக்கா இருந்தாலும் ஒரு கைவிட்டு என்ற அளவுக்கு தான் வந்து மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆடம் அண்ட் அமிலியா, ராபின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், ஹென்ரி விண்டர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாரு. ஹென்ரி விண்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆடமோட ஒரு காட், அவரோட பயங்கர ஃபேன் வந்து ஆடம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ரொம்ப டீப்பா எழுதுனனால நம்மளால அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுதுங்கிறத தாண்டி அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுங்கிற அளவுக்கு நம்மளால வந்து உணர முடியுது அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் இம்ப்ரெசிவ் திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த புக்கோட நரேட்டிவ் ஸ்டைல். நம்ம நிறைய ஃபிக்ஷனல் புக்ஸ்ல வந்து இதை ஒரு குறையாவே சொல்லியிருக்கோம். நரேட்டிவ்லாம் வந்து ஒன் சைடடா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். எல்லாமே வந்து அந்த பையனோட நரேட்டிவாகவே இருக்கு. அந்த பொண்ணு மனசுல என்ன நினைக்குதுங்கிறத சொல்றதுக்கு கூட அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு நம்ம கோவத்தை கூட சொல்லியிருக்கோம். ஆனா இந்த புக்ல வந்து ஆடமோட பெர்ஸ்பெக்டிவ் தனியா இருக்கும், எமிலியாவோட பெர்ஸ்பெக்டிவ் தனியா இருக்கும். அதே மாதிரி எமிலியா ஆடம்க்கு ஒவ்வொரு வருஷமும் எழுதுற லெட்டர்ஸ், அவங்களுக்கு கல்யாணம் வந்து 29th February ஆகும். ஸோ அந்த லீப் இயர்ல. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆனிவர்சரி முடிகிறப்போ ஒரு கைண்ட் ஆஃப் கிஃப்ட் வந்து அமிலியா ஆடம்க்கு கொடுப்பாங்க, ஆடமும் அமிலியா கொடுப்பாரு. அப்படி கொடுக்குறப்ப இவங்க அந்த லெட்டர்ஸ் எழுதுவாங்க. ஆனால் இதில் ஒன் ஸ்ட்ரேஞ்ச் திங் என்னன்னா, அந்த லெட்டர்ஸ் எதையுமே வந்து அமிலியா ஆடம்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க, அவங்களா வச்சுக்கிறது. ஸோ இந்த இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கப்ப ஆடம் அண்ட் அமிலியால அந்த ப்ரெசென்ட்ல என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க சாப்பலுக்கு போடுறது, அவங்க அங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அந்த லெட்டர்ஸ் எல்லாமே பாஸ்ட், கடந்த ஒரு 12-13 வருஷமா எழுதின லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸ்ல தான் வந்து போத் ஆடமை பத்தின சீக்ரெட்ஸும் அமிலியாவை பத்தின சீக்ரெட்ஸும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண சைலண்ட் பேஷண்டா இருக்கட்டும், வெரைட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இந்த பிளாட் ட்விஸ்ட் ஒர்க் ஆகும்னா, ஒரு புக்கை வந்து படிச்சுக்கிட்டே போவீங்க ஒரு பாயிண்ட் வரையும், அது வரையும் ஒரு பிளாட் இருக்கும்.
அந்த பிளாட்டை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க படிச்சது எல்லாமே இல்லைன்னு ஆயிடும். ஆனா எனக்கு இந்த புக்ல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ட்விஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ட்விஸ்டா இல்லாம ஒரு லேயர் ஆஃப் ட்விஸ்டா இருக்கு. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு புது புது இன்ஃபர்மேஷன் வரும், புது புது ட்விஸ்ட் உங்களுக்கு வரும். அண்ட் மிஸ்டைரக்ஷன்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை. இந்த புக்கை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல எடுத்து நீங்க லாஸ்ட் சாப்டருக்கு ஒரு சாப்டர் முன்னாடி கூட இந்த புக் எப்படி முடியுதுன்னு உங்களால சொல்லவே முடியாது. பயங்கர மிஸ்டைரக்ஷன்ஸ் பயங்கரமா எழுதியிருக்காங்க அலைஸ் ஃபீனி. அதே மாதிரி இந்த புக்கோட தேர்ட் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பலுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவோம். ஆடம் அண்ட் அமிலியாவுக்கு அப்புறம் மெயினான கேரக்டரே வந்து அந்த சாப்பல் தான். அதில் இருக்க ஒவ்வொரு ரூம்ஸ் எப்படி இருக்குது, அந்த சாப்பலோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, மார்னிங்கில் எப்படி இருக்குது, நைட்டில் எப்படி இருக்குது, ஈவினிங்கில் எப்படி இருக்குன்னு அந்த சாப்பலுமே ஒரு கேரக்டராக மாறி அழகு சேர்த்துருக்குன்னே சொல்லலாம். இந்த சாப்பல்ங்கிற அந்த சர்ச்சை மட்டும் இந்த புக்கில் வந்து தூக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். அந்த இடத்துக்குமே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பயங்கரமாக டிஸ்கிரைப் பண்ணது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இம்மர்சிவ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த புக்கோட இன்னொரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் லென்த் அண்ட் இந்த சாப்டரை வந்து இவங்க எழுதின விதம். எல்லா சாப்டர்ஸுமே திட்ட வந்து உங்களுக்கு ஒரு கிளிஃப் ஹேங்கர்ஸோட முடியறதுனால அடுத்தன்னு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னதான் 300 பக்க புக்காக இருந்தாலும் நான்லாம் 1.5 நாளில் படித்து முடிச்ச புக் இது. சீக்கிரமாக உங்களால் படிச்சிட முடியும். அந்த அளவுக்கு என்கேஜிங்கான கான்டென்ட்டும் இருக்கும். கடைசியாக தான் வந்தார் விநாயக் மாதிரி. கடைசி ஸ்ட்ரென்த்து இந்த புக்கோட பிளாட் ட்விஸ்ட். ஏகப்பட்ட பிளாட் ட்விஸ்ட் இருக்குது, பயங்கரமான மிஸ்டைரக்ஷன் இருக்குது. எந்த கேரக்டர்ஸையும் உங்களால் ரிலீவ் பண்ணி படிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்தாலும் இதில் 2 மேஜர் பிளாட் ட்விஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் வந்து அரவுண்ட் ஹாஃப் ஆஃப் த புக் அந்த இன்டர்வல் அந்த மாதிரி இடத்துல வரும். லாஸ்ட் ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு லாஸ்ட் 4 சாப்டர்ஸில் வரும். இந்த 2 ட்விஸ்ட்டுமே இதுவரையும் அந்த கதையில் நம்ம நம்பின எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு செகண்டில் மாற்றிடும். அதுவும் லிட்ரலாக இந்த ட்விஸ்ட் எல்லாமே ஒரே லைனில் வந்து உங்களுக்கு முடிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த 2 ட்விஸ்ட்டில் வந்து இது எதை பற்றினதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட உங்களால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதனால் வந்து நான் அதை அப்படியே விட்டுடுறேன். நீங்கள் அதை படித்தே தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் முக்கியமாக இந்த இன்டர்வலில் இருக்க அந்த ட்விஸ்ட் வந்து அது வரையும் நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த புக்கை படிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு லைனில் வந்து அந்த புக்கோட என்டையர் நரேஷனே மாறி, அப்போ இதுவரையும் நம்ம நம்பினதெல்லாம் அது இல்லையா, இது போல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த புக்கை வந்து நீங்கள் என்னதான் கடைசி ஒரு 2 சாப்டர்லாம் இப்படி தான்ப்பா முடியும் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே அப்படி இல்லை, வேற மாதிரி முடியுதுங்கிற மாதிரி பயங்கர ட்விஸ்டான ஒரு புக்கு. உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து அன்ரிலேபிள் நரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ப்ரோ அப்போ வந்து இது பயங்கரமான புக்காக, இதில் எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று வந்து அவங்க அந்த சாப்பலுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அது கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்னடா சும்மா ஒரே இதே பிரச்சனையை சுற்றியே போயிட்டு இருக்கு, அவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை, எதுக்கு இதை ஓவர் டூ பண்ணுங்கிற மாதிரி ஒரு இடத்துல எனக்கு தோணுச்சு. 2வது வந்து அந்த சாப்பலில் வந்து அவங்க ஒரு 2-3 நாள் தங்குற மாதிரி காமிப்பாங்க. மொதல் நாள் ஓகே, அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் அது எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நம்மளுக்குமே கொஞ்சம் திக் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் 2வது நாளுமே அதை பற்றி அகெயின் ஒரு நரேஷன் வரப்போ கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவாக கொஞ்சம் போரிங்காகவே இருந்துச்சு அந்த செக்ஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லலாம். தேர்டு வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த நரேஷன் வந்து என்னதான் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த புக்கில் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. நெகட்டிவ்னு சொல்கிறத விட எனக்கு இது பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆடமோட நரேஷன், அமிலியாவோட நரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸ் இருக்குது. இந்த லெட்டர்ஸில் தான் வேர் யூ ஃபைண்ட் த சாஸ், அதில் தான் எல்லா சீக்ரெட்ஸ் எல்லா ட்விஸ்ட் எல்லாமே இருக்குங்கிறப்ப ஸோ ஒரு லெட்டர் சாப்டர் படித்து முடித்ததும் எப்படா இதை முடிச்சுட்டு அடுத்த லெட்டருக்கு போவோமேங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நடுவில் அந்த சாப்டர்ஸ்லாம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆச்சே தவிர அது கொஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக சில சமயம் தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த புக்கில் பர்சனலாக பிடிச்ச சீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்டர்வல் சீன், அந்த இன்டர்வல் சாப்டர் இருக்கு இல்லையா, எப்போ வந்து அந்த ஒரு பிக் ட்விஸ்ட் வந்து வரப்ப, அந்த ஜா ட்ராப்பிங் ட்விஸ்ட் வரப்ப பயங்கரமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் எழுத முடியுமாங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. அண்ட் அந்த செட்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. எப்படி வந்து அந்த வீடு மாறுது, எப்படி அந்த ட்விஸ்ட்டை வந்து உள்ள கொண்டு வராங்க, இப்போ ப்ரெசென்ட்ல ஒன்று நடந்துட்டு இருக்கு, எப்படி பாஸ்ட் அதோட கனெக்ட் பண்றாங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். செகண்ட் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த புக் வந்து ஒரு கான்ஃபரன்டேஷன் வரும். அமிலியா, ஆடம் இவங்க எல்லாத்துக்கும் எல்லா சீக்ரெட்ஸும் உடஞ்சி நீ இதுதான் நான் இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாமே தெரியறப்ப 2 பேருக்கும் ஒரு கான்ஃபரன்டேஷன் வரும்.
அந்த கான்ஃபிடன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படிக்கவும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். தேர்ட் வந்து இவங்க ஃபைனலாக கொடுத்த ஒரு ட்விஸ்ட் வந்து அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த புக்ல இருந்து லிட்ரலி எண்ட் ஆஃப் த புக் வரையும் அதை பற்றி ஒரு 10 வாட்டி 15 வாட்டி எல்லா கேரக்டர்ஸும் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் டக்குன்னு இது எல்லாமே பொய், இதுதான் உண்மை, உண்மையா இதுதான் நடந்துச்சுன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு காமிக்கிறப்ப பயங்கரமான ட்விஸ்டாக இருந்துச்சு. வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு த்ரில்லர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அன்ரிலையபிள் நரேட்டிவ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புக்கு தான் வந்து ராக் பேப்பர் சிசர். என்னதான் மிட் ஆஃப் த புக்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும், கொஞ்சம் ஸ்லோ பேசிங்காக இருந்தாலும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு எழுதின சாப்டர்ஸ் வந்து அதை மேட்ச் பண்ணிடுச்சுன்னே சொல்லுவேன். என்னை பொறுத்த வரையும் ஒரு வெரி குட் புக் தான் வந்து ராக் பேப்பர் சிசர். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் படித்து பாருங்கள். ராக் பேப்பர் சிசர் பற்றி பேசுகிறப்ப அடுத்தது நம்ம இன்னொரு பயங்கரமான த்ரில்லர் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஃப்ரிடா மெக்ஃபேடனோட த ஹவுஸ்மேட்ஸ். இது வந்து ஒரு பயங்கரமான சர்வைவல் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் புக்கு. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் ஜானர். அண்ட் இதுவும் நான் மோஸ்ட் ப்ராபப்ளி சீக்கிரம் முடிச்சிருவேன். இதோட ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு புக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வழக்கம் போல் சொல்கிறது தான், உங்களுக்கு எதனா டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் இல்லை இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் எதனா இருக்குன்னா சொல்லுங்கள், அதையும் நான் படித்து ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல் கைஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புக்கோட பார்ப்போம். பாய்.